பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த டிசம்பர் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். ரிஷப வீட்டில் குரு பகவான் தனது பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. செவ்வாய் பகவான் கடக வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி எப்பவும் போல் கேது பகவான் கன்னி வீட்டில் தான் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சூரியன் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி விருச்சக வீட்டிலேருந்து தனுசு வீட்டுக்கு வந்துடுவார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு வந்துடுவார். சனி பகவான் எப்பவும் போல் கும்ப வீட்டில் அவர் பயணத்தை நடத்தியிருக்காரு. ராகுவும் அப்படி தான் மீன வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள். இதில் என்ன சார் விசேஷம் அந்த மாதம் அப்படின்னா, டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் பண்டிகை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 1/1/2025 புத்தாண்டு பிறகுது. நாட்டு மக்கள் அனைவருக்கும், கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய மக்களுக்கும், புத்தாண்டு கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ தான் முத என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். நேயர்கள் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இது பொது பலன் தான், உங்கள் சொந்த ஜாதக பலன் இல்லை. 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ வழக்கம் போல் வரும். இந்த மாதத்தில் எங்கே கிரகங்கள் இருக்கோ அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன். இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் தான் என்ன தசை பற்றி நடக்குதுன்னு பார்த்து இன்னும் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அந்த வகையில் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். நான் வணங்கும் அண்ணாமலையார், உண்ணாமலை தாய், குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய இந்த மாதம் உங்கள் அனைவருக்கும் நல்ல பலனே கிடைக்க வணங்குகிறேன். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? ஓம் நமச்சிவாய. நம்ம இப்போ கும்பராசியை பார்ப்போம். கும்பம் அப்படின்னா கோபுரம் அப்படின்னு நம்ம வச்சுருக்க பேர். கும்பராசினா கோபுர ராசி, டவர் ராசி அப்படின்னு சொல்கிறது. கோபுரம் எப்படி உயர்வாக இருக்கோ அது மாதிரி ஒரு காலம் கும்பராசி உயரத்துக்கு வருவாங்க. என்ன ஒன்று, சின்ன வயசுலேயே குடும்ப பொறுப்பை எடுத்துக்குவாங்க. அப்பா அம்மா இருந்தாலும் அந்த குடும்ப பொறுப்பை எடுத்துக்கிட்டு தாய்க்காக, தகப்பனுக்காக, தம்பிகளுக்காக, அண்ணனுக்காக, தங்கைக்காக வருமானம் தேடுறது யாருன்னா கும்பம். அப்படி ஒரு பாசம் நிறைந்த, இரக்கம் நிறைந்த குணம் உள்ள கும்பராசி. சரி, அவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக ஜென்மசனி ஓடிக்கிட்டு இருக்கு. அது 30 வயசு கீழே இருக்கவங்களுக்கு தான். அதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன், பயப்பட வேணாம். அவரும் கூட அடுத்த வருஷம் மார்ச் மாதம் நகர்ந்துட்டாருன்னா ஜென்மசனி விளையிடும். இப்போ இந்த மாதம் என்ன சிறப்பு அப்படின்னா, ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன். நம்ம என்ன பேசியிருக்கோம், எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அதிர்ஷ்டமே. 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நன்மை பண்ணும். அதில் சூரியன் இருந்தால் நவகிரகங்களின் தலைவன் யார்? சூரியன். அவரே இருக்கார். அப்போ ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். இது தனுசு வீடு, காலபுருஷனுக்கு 9, உபதேச வீடு, குரு வீடுன்னு சொல்கிறது, அப்பா வீடுன்னு சொல்கிறது. அதிலேயே சூரியன் இருந்தால் அப்பானால யோகம், அரசாங்கத்தினால யோகம், அரசியல்னால யோகம், ஆன்மீகத்தினால யோகம். இது கோவில் வீடு, அந்த வீட்டுக்கு அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. அப்போ ஆன்மீக பணி, ஆன்மீக பொறுப்பில் இருக்கவங்க, தொழிற்சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் யோகம். அரசியலில் இருக்கவங்களுக்கு உயர் பதவி. யாராவது அரசாங்க தேர்வு எழுதுனா கும்பராசிக்கு 11ல் இருக்க சூரியன் வெற்றியை கொடுத்துரும். இன்டர்வியூ போயிருந்தால் பாஸ் ஆகிடுவீங்க. தேர்தல் வெற்றி, தேர்வில் வெற்றி. ஆக 11ஆம் இடத்து சூரியன். 11ஆம் இடம்னா என்ன சார்? ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம். அதில் சூரியன் இருக்கு. இவர் உங்கள் ராசிக்கு 11, உங்கள் ராசி காலபுருஷனுக்கு 11. அப்போ 11ஆம் இடம்னா ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம். அப்போ இந்த மாதம் கொடி கட்டி பறக்கும் ராசி கும்பராசி. அது மட்டும் இல்லை, சுக்கிரன் 12ல் இருக்குது. 12ஆம் இடம் என்ன சொல்லியிருக்கோம்? படுக்கை சுகம், வெளிநாட்டு வரவு, தொடர்பு, கூட்டு குடும்பம் எல்லாம் சுக்கிரன். அங்கே போய் சுக்கிரன் இருக்குது
12 மறைவு ஸ்தானம் பார்க்கக்கூடாது. சுக்கிரன் இருக்கலாம், அதுக்கு மறைவு கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த சுக்கிரன் நட்பு பெற்று இருக்காரு, இவருக்கு வீடு கொடுத்த சனி ஆட்சியாக இருக்காரு. அப்போது இந்த மாதம் ஃபுல்லாக சுகமாக இருப்பீங்கன்னு அர்த்தம். ஏன்? நீங்கள் 4ல் குரு இருக்கிறதுனால கேந்திர தோஷம் சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் அவருக்கு வீடு கொடுத்தவர் 12ல் மறைஞ்சதுனால இந்த குரு பாதிக்காது. அது மட்டும் இல்லை, ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. பொதுவாக 6ஆம் இடம்ங்கிறது சர்வீஸ், வேலை, உழைப்பு, வருமானம் எல்லாம் சொல்கிறது. செவ்வாய் 6ல் எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அரசியலில் வெற்றி மறந்துடக்கூடாது, ஆன்மீகத்தில் வெற்றி, அரசாங்கத்தில் வெற்றி. 6ஆம் இடம்னா வெற்றி, கோர்ட்டு கேஸு வழக்கில் வெற்றி. 6ஆம் இடத்து செவ்வாய் இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2-3 மாதம் அங்கே இருப்பார். அது வரைக்கும் கும்பராசிக்காரங்களை கையிலே பிடிச்சிக்கும். இது நடக்கும் சார். வெற்றிமே நீங்கள் ஜென்ம சனின்னு நினைக்கக்கூடாது. சனி என்ன பண்ணுவார்? 30 வயசு கீழே இருக்கவங்களுக்கு உழைப்பு அதிகமாக கொடுப்பார். ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதிகமாக வேலை பார்க்கணும். சனின்னா லேபர், சனின்னா முதியவர்கள், சனின்னா தெருநங்கைகள். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? இவங்களுக்கெல்லாம் தானம் தர்மம் பண்ணால் சூப்பர். ஏன்னா 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். தானம் தர்மம் பண்ணும்போது இந்த சூரியன் ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்ட் ஆகிடுவார். அது மட்டும் இல்லை, ராசிக்கு 10ல் புதன். இந்த கும்பத்துக்கு இவர் யார்? புதன் அஷ்டமாதிபதி 10ல் இருக்கார். அப்போ தொழில் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன முதல் போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் நல்லாயிருக்கும். அதை யார் பார்க்குறார்? குருவே பார்க்குறார். குரு யார்? தனகாரன், பணத்தை கொடுக்குறவர், உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி. அப்போ அவர் 10ல் இருக்கிற புதனை பார்க்கும்போது எல்லா தொழிலும் சிறப்பாக இருக்கும். புதன்னா என்ன? பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, கம்யூனிகேஷன், ஃபோட்டோ, நகைச்சுவை, போஸ்ட் ஆஃபீஸு, கொரியர் எல்லாமே புதன் தான். தரகு தொழில், புரோக்கர், மீடிட்டர், எல்லாம் மீடியா எல்லாம் புதன். அப்போது இந்த தொழிலை குரு பார்க்குது, 10ஆம் இடத்தை பார்க்குது, 10ஆம் இடத்துல இருக்க புதனையும் பார்க்குது. அப்போது தொழில்துறையில் முன்னேற்றம். டிசம்பர் மாதம் எழுதி வச்சுக்கோங்க, நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கணிசமான தொகையை சம்பாதிப்பீங்க. 2025 பிறக்கும்போது இந்த 2 மாதம் சம்பாதிக்கிறத வச்சே குடும்பம் நடத்தலாம். ஒரு சுபகாரியம் நடக்கும். தை மாதம் உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும். வீடு மாற்றுறது, வீடு வாங்குறது, வண்டி மாற்றுறது, வண்டி வாங்குறது, பத்திரப்பதிவு செய்கிறது, அத்தனையும் நடக்கும். ஏன்னா பத்திரம்னா புதன், டாக்குமெண்ட் புதன், அது செவ்வாய் வீட்டில் இருக்குது. அப்போது சொத்து சம்பந்தமாக பத்திரம் போடுவீங்க. சூரியன் லாபத்தில் இருக்குது, அரசாங்க லோன் கிடைக்கும். சுக்கிரன் 12ல் இருக்குது, மனைவினால் யோகம். சுக்கிரன்னா சகோதரினால் யோகம். சுக்கிரன்னா அத்தைனால யோகம். இப்படி யோகங்கள் கொட்டி கிடக்குது. மைனஸ் என்ன சார்? 2ல் ராகு. பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லது, ஆனால் இந்த பேச்சே ஆபத்தாகவும் போயிடும். அப்போ என்ன பண்ணிக்கணும்? பேச்சு அளவாக பேசணும், நிறுத்தி பேசணும். 8ல் கேது இருக்கக்கூடாது. பாவக்கிரகம் இருக்கலாம்னாலும் கேது 8ல் இருந்தால் விபத்து, அவமானம், கெட்ட பேர், மைனஸ் கொஞ்சம் இருக்கும். ஆனால் பெரிய பாதிப்புகள் வந்துடாது. இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை சந்திப்பீங்க. நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு 24ஆம் தேதி 25ஆம் தேதி சந்திராஷ்டிரமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் இருக்க கவனமாக இருங்க. இந்த மாதம் பிறக்க போகிற 2025க்கு முத்தாய்ப்பான முதல் தரமான மாதமாக அமையும். இது மாற்று கருத்தில்லை. அந்த குமரமலையான நம்புங்க, வெற்றி உண்டு. ஓம் நமச்சிவாய.